புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்த நபருக்கு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த நீதிமன்றம் நூதன தண்டனை வழங்கி உத்தரவிட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை செங்கேணியம்மன் தெருவைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். இவர் மது போதையில் லாஸ்பேட்டை பகுதியில் நடு ரோட்டில் நின்று கொண்டு அந்த வழியாக சென்ற பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதுடன் ரகளையிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிலம்பரசனை கைது செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி முதலாவது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் அவர்கள் சந்திக்கும் சிரமத்தை நேரடியாக உணர வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். இதனை அடுத்து புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் வடக்கு போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து தொடர்ந்து 2 நாட்கள் தினமும் மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என நூதன தண்டனை விதித்து உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவின்படி சிலம்பரசன் கடந்த 2 தினங்களாக போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான வீடியோக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது.